அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அழைப்பான். யா ஜிப்ரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன். அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல், இந்த பெயர் கொண்ட அடியானை நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் என்னை நேசித்தால் ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்துவான், இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரீல், நீங்கள் நேசியுங்கள். ஜிப்ரீல் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை, யா அஹ்லஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவனை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த முஃமினை நேசிப்பார்கள். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை முனாஃபிக்கை தவிர யாரும் வெறுக்க மாட்டான். ஒரு முஃமினை தான் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஃமினை தானும் முஃமின் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் வெறுத்தால் அவன் முஃமின் கிடையாது. ஏன்? முஃமின்களை உலகமெல்லாம் நேசிக்கும். அந்த நஃப்ஸை சுமப்பவர்களை உலகமெல்லாம் நேசிக்கும். அந்த நேசத்திற்கு மாறு செய்பவன் முனாஃபிக். அல்லாஹ் நல்ல எண்ணங்களை நமக்கு தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம், அவன் என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அதை அளக்க முடியுமா? அதை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே யா இபாதி என்று அழைக்கிறான். முஃமின்களை என்ன அழைக்கிறான்? யா இபாதி. யாரை மட்டும் அழைக்கவில்லை, யாரை மட்டும் அழைக்கவில்லை, நஃப்சுல் முத்துமையின்னாவை அடைந்தவர்களை மட்டும் அல்லாஹ் அழைக்கவில்லை, நஃப்சுல் லவ்வாமாவை அடைந்தவர்களை மட்டும் அழைக்கவில்லை. அந்த ரப்புடைய நேசம் பரவியது நஃப்சுல் அம்மாராவையும் கொண்டவர்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதி. சுப்ஹானல்லாஹ். قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم. தங்கள் நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்து நஃப்ஸுக்கு அநீதம் இழைத்த என் அடியார்களே. யா இபாதி, யா இபாதி. என்ன செய்ய வருகிறீர்கள்? என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? அநீதம் இழைத்து விட்டீர்கள், தண்டனையை கொடுப்பேன் என்று சொன்னானா? அநீதம் இழைத்து விட்டீர்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னானா? என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அந்த ரஹ்மானுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாதே. சுப்ஹானல்லாஹ். யா இபாதி லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி, ஜினா செய்தாயா பரவாயில்லை, கொலை செய்தாயா பரவாயில்லை, லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். உனக்கு தொண்டை குழியை அடைக்கும் வரை தவணை இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாயா, அல்லாஹ்வையே மறுத்து விட்டாயா, அல்லாஹ்வை எதிர்த்து விட்டாயா பரவாயில்லை, மரணத்திற்கு முன்னால் திரும்ப வேண்டுமா? லா தகுனது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே. ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பகலிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான், இரவிலே பாவம் செய்தவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் இரவிலே கரத்தை விரித்து வைத்திருக்கிறான், பகலிலே பாவம் செய்பவர்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ்விடத்திலே மலக்கு கேட்பார், யா அல்லாஹ், இந்த அடியான் இந்த பாவத்தை செய்கிறான், எழுதவா? இல்லை, அவகாசம் கொடு, அவன் தௌபா செய்யும் வரை. அவன் அந்த பாவம் எழுதப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து விட்டால் அந்த பாவம் எழுதப்படாது அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்வுடைய கருணையை உணர்ந்துங்கள், உள்ளத்திற்கு உணர வையுங்கள் முஃமின்களே. அல்லாஹ் அவ்வளவு கருணை உடையவன். எதையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அவன் நாடினான். அவன் விரும்பினால் எதையும் மன்னிப்பான்.